கூடமல கூட வச்சு கூடலூர் போறவளே. இந்து தமிழ் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிமுகமான சமயத்துல அப்பதான் கமர்ஷியல் படத்தின் உச்சகட்டமா இருந்தது. எடுத்த உடனே ஒத்தையில நீயும் போனா லிரிக் எந்த லிரிக் எது இது அதுதான் எனக்கு மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. ரீமிக்ஸ்ன்றது என்ன இருந்தாலும் அது இன்னொருத்தருடைய உழைப்புல நம்ம சவாரி செய்யற மாதிரி தான். எந்த ஒரு பாடலுக்கும் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு இது அப்படியே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வரும். கொன்னே போடுவாரு. இது இயக்குனர் கேட்டாரு, அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே அது மியூசிக் டைரக்டர் தான் பொறுப்பு. பின்னணி இசைன்றது ஒரு மிகப்பெரிய வேலை. நிறைய பேர் அந்த இடத்துல ரொம்ப கிரஷ் பண்றாங்க. ஜில்லா போன்ற ஒரு மிகப்பெரிய மாஸ் பிலிம்ல கூட உள்ளுக்குள்ள கண்டாங்கி மாதிரி ஒரு மெல்லிசை பாடல் ஹிட்டாதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவரும் ஒரு வெறித்தனமான ராஜா ரசிகர், நானும் ஒரு வெறித்தனமான ராஜா ரசிகர். எனக்கு எப்பவுமே ஒரு பாட்டு பெருசா ஹிட் ஆகும் போது அது ஒரு மெலடி சாங் இருந்துச்சுன்னா எனக்கு ஆத்ம திருப்தி இன்னும் அதிகமா இருக்கும். ரீஜனல் ஐடென்டிட்டி, அதுதான் இப்ப நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டி கெட்டு போனா என்ன தானான 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 தானான.